கொண்டிருக்கிறார்கள். ஐயா தர்ம ஆலயம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஞான சம்பந்த தேசிய பிரம்மாச்சாரிய சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற ஆதினகர்த்தா வந்து கொண்டிருக்கிறார்கள். உலக தலைவர்களும் கையெடுத்து கும்பிடுகின்ற ஆதினகர்த்தா வந்து கொண்டிருக்கிறார்கள். குருமகா சன்னிதானம் அவர்கள் தீக்குழி அருகிலே எழுந்தருள் புரிகின்றார்கள். தீக்குழி அருகிலே எழுந்தருள் புரிகின்றார்கள். தீமிதி பெருவிழாவை கண்டுகளிக்கிறார்கள். பக்தர்களுக்கு இங்கே எழுந்தருள் புரிகிறார்கள். ஒருவருக்கு 2 பேருக்கு உதவி செய்யவில்லை. வெள்ளம் என்று வந்தால், சுனாமி என்று வந்தால், புயல் என்று வந்தால் அவர்களுடைய சீடர்கள் தான் தமிழகம் முழுவதும் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உதவிகளை செய்யக்கூடிய எங்களுடைய ஆதினகர்த்தா தர்ம ஆதினம் அவர்கள் இங்கு எழுந்தருள் புரிகிறார்கள். எழுந்தருள் புரிகிறார்கள். மாதானத்து முத்துமாரியம்மன் தீமிதி பெருவிழாவை காண்பதற்காக அம்மன் அருளை சொல்லுகின்ற வகையில் ஐயா முத்துமாரியம்மன் தீமிதி நடந்து கொண்டிருக்கிறது. முத்துமாரியம்மன் தீமிதி நடந்து கொண்டிருக்கிறது. சக்தி கரகம் தீமிதித்து வந்துவிட்டது. ஆலயத்தினுடைய டிரஸ்டி நடராஜ அவர்கள் தீமிதித்து வந்து விட்டார்கள். இதோ பின்னாலே லட்சக்கணக்கான மக்கள். அப்பா ஓம் சக்தி என்ற குரல், ஓம் சக்தி என்ற குரல் எங்கு பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா தாயே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எப்பொழுது என்னை நினைக்கிறாயோ அப்பொழுது நான் உன்னை நினைக்கிறேன். எப்பொழுது நீ என்னை கையெடுத்து கேட்கிறாயோ அப்பொழுது மாறி கொடுக்கும் மாறியாய் தருகின்ற ஆர்ப்பரிப்பை தருகின்ற உயர்வை தருகின்ற உன்னதத்தை தருகின்ற உயர்ந்த வாழ்க்கையை தருகின்ற தீமிதி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. உலக தலைவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? ஒரே நாள்ல ஒரு கல்லுல 2 மாங்காய் தான் அடிப்பாங்க. ஆனா ஒரு கல்லுல 3 மாங்காய் அடிப்பாங்க. ஐயாவுடைய ஆசீர்வாதம், அம்மாவுடைய தீமிதி. இன்று வரலட்சுமி நோன்பு. ஐயாவே வந்திருக்காங்க, மகாலட்சுமியே வந்திருக்காங்க. ஒரு கோயில் 2 கோயில் இல்லை, ஆயிரக்கணக்கான கோயில் குடமுழுக்கு விழா கண்டவர்கள். உலக தலைவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆதினகர்த்தா ஐயா சேவைக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்து அருளாசி வழங்குவது, அவர்கள் அருளை பெறுவது என்பது நமக்கெல்லாம் பெரிய கொடுப்பனை, நமக்கெல்லாம் பெரிய கொடுப்பனை. திருப்பணி வேந்தராக புகழ் பெற்றவர்கள், திருப்பணி வேந்தராக புகழ் பெற்றவர்கள் இங்கு வருகை தந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களை வரவேற்பதில் அரண்மனை தேவஸ்தானம் மகிழ்ச்சி கொள்கிறது. அரண்மனை தேவஸ்தானத்தினுடைய அதிபர், முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய பரம்பரை டிரஸ்டி பொறியாளர் நடராஜன் அவர்கள் குடும்பத்தினரும், ஏமநாதன் கீர்த்திவாசன் ஐயா போன்ற குடும்பத்தினர்களும், வானின்று வாழ்த்துகின்ற கணேசன் ஐயா குடும்பத்தினர்கள் இங்கு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1, 2 அல்ல தீமிதிக்கின்ற கூட்டம். போன வாட்டி 11 மணிக்கு தான் முடிஞ்சது. இந்த வாட்டி அதையும் தாண்டும் போல. நகைகளை பார்த்துக்கணும். பெண்கள் தன்னுடைய முந்தானை மூலமாக கழுத்தை இழுத்து மூடிக்கொள்ள வேண்டும். இது சிறப்பான நேரம். இந்த நேரத்தில் கவனமா இருக்கணும். கவனத்தோடு தீமிதி பெருவிழாவை கண்டுகளிக்கணும். எல்லாம் அல்ல மாதானத்து முத்துமாரியம்மன் அருளை பெற வேண்டும். வெட்டி போட்ட புளிய மரம் வளர்ந்த சரித்திரம் உண்டு. துன்பம் பட்டவர்கள் பாதம் இந்த ஆலயத்தில் பட்டால் சட்டென விலகும் அதிசயம் உண்டு. அதிசயத்தை நிகழ்த்துகின்ற, ஆச்சரியத்தை உருவாக்குகின்ற மாதானத்து முத்துமாரியம்மன் பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான திருவிழா.
ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பக்தர்கள் தீமிதித்து வந்து கொண்டு శ్రీవిలేత్తం జగత్పిత శ్రీవిలేత్తం జగత్తార్ని శ్రీవిలేత్తం மகாமாயி நமோ நமக. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாஜன குருமணிகளினுடைய திருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். ஆடி மாதம் கடைவெள்ளி அரண்மனை தேவஸ்தானம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் மகாதானம் இங்கே எழுந்தருளியார் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கடைவெள்ளி தீமிதி உற்சவம் 10 நாட்களாக நடைபெற்று இதனுடைய நிறைவாக இன்றைக்கு தீமிதி அக்னி குண்டம் விதித்தல் என்கின்ற நம்முடைய பாரம்பரியமான சடங்குகளை நண்பர்கள் செய்து வருகிறார்கள். அம்மை அனுக்கிரகம் செய்வதற்காக 2 ரூபங்களை இறைவன் அவதரிக்க வைத்தார். சிவ பூசையில் சிவன் அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்தவர்களுக்காக மாரியம்மனையும், சிவ அடியார்களுக்கு இடையூறு செய்தவர்களை கண்டிப்பதற்காக காளியம்மனையும் படைத்தார். அதிலும் இந்த மகாதானம் இந்த தலத்திலே ஒரு வெட்டி போட்ட ஒரு மரம், புளிய மரம் துளிர்த்து வந்திருக்கிறது. அப்படி அம்மையினுடைய அடைக்கலம் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும். அபிராமி பட்டர் சொல்கிறார், அம்மையை முத்துமாரியம்மனை நம்முடைய 2 கண்களிலே எழுதி வைத்து தியானம் செய்து விரதம் இருந்து நோற்போமையானால்
கரையும் பூதங்களின் பூம்பகம் அம்மா உருவாக்குவாய் அழித்தாடுவாய் என்போர் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே. எடுத்துக்கிறேன் சார்.